श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பாத கமலங்களுக்கு என்னை பரிபூர்ணமாக சமர்ப்பித்துக் கொண்டு இந்த செய்தியை கூறுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்த அந்த சாய் பகவானுக்கு எனது ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியை கூற ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் உத்தரவின்படி பாபாவால் கட்டப்பட்டு பாபாவால் நிர்வகிக்கப்பட்டு வரும் இந்த சர்வசித்தி சாய்நாத் மகாராஜ் ஆலயம் என்னும் ஷீரடி சாய்பாபாவின் கோவில் திருநெல்வேலி ஜில்லா தென்காசி தாலுகாவில் உள்ள பிரசித்தி பெற்ற குற்றாலம் அருவிக்கரையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலப்பாவூர் என்னும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது. இவ்விதமாக ஒரு கோவில் கட்டப்படும் என்பது சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாகவே பாபாவால் தெரிவிக்கப்பட்ட ஒரு புனித செய்தியாகும். இத்தருணத்தில் செல்வி தீபா என்னும் ஒரு சாயியின் அபார பக்தியை பற்றி கூற விரும்புகிறேன். செல்வி தீபா தன் வாழ்நாளில் சாயியின் அருளுரைக்கு ஏற்ப நடந்து காட்டியவள், அன்பின் அடையாளமாக திகழ்ந்தவள், பிறர் குறை கண்டு இரங்கும் குணத்தவள், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை உலகிற்கு காட்டியவள். அவள் இந்த பூவுலகை விட்டு தனது சிறிய வயதிலேயே கருணையே உருவான ஸ்ரீ சாயிநாதனின் திருவடியில் உறக்கம் கண்டாள். அவளுடைய தாயும் தந்தையும் பகவான் பாபாவின் சிறந்த பக்தர்கள். அவளது பெற்றோர்களுக்கு கிடைத்த இறை செய்தியின் மூலமாக செல்வி தீபா சிறந்த சமூக சேவை மூலமாக தொடர்ந்து வாழ்கிறாள் என்றும், மேலும் பகவானின் அருளானைப்படி 13 ஆண்டுகள் கழித்து ஒரு ஷீரடி சாயி பாபா ஆலயத்தில் பாதமாகவும் படிக்கல்லாகவும் மாற்றுருவம் தாங்கி பக்தர்களுக்கு பாதை காட்டுவாள் என்று கூறப்பட்டது. தற்போது சரியாக 13 வருடம் கழித்து அவளுடைய தந்தையார் மூலம் மேலப்பாவூர் என்னும் இத்திருத்தலத்தில் ஷீரடி சாயிக்கு ஒரு ஆலயம் எழுப்ப சாய்நாதனின் உத்தரவு வந்து அவ்வாலய கட்டுமான பணி 2012 ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கப்பட்டது. இப்பணி படிப்படியாக வளர்ந்து பிரமிக்கத்தக்க வகையில் 2014 பிப்ரவரி 9ஆம் நாள் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. இக்கோவிலின் கட்டுமான பணியில் ஒவ்வொரு நிலையிலும் பாபாவின் மேற்பார்வை இருந்தது என்று கூறினால் மிகையாகாது. இவ்வாலய வளாகத்தில் பாபா பெயர் வைத்த இடுக்கன் களையும் ஸ்ரீ இடுக்கு கணபதி என்னும் விநாயகர் சன்னதி அமையப் பெற்றது ஓர் சிறப்பு அம்சமாகும். இதை தவிர ஸ்ரீ தத்தாத்ரேயர், ஸ்ரீ குருஸ்தான் பாபா, ஸ்ரீ ஜெய ஆஞ்சநேயர், ஸ்ரீ கணேச சாயி, ஸ்ரீ அன்னபூர்ணி தாய், சூரிய சந்திரன், வரம் தரும் பாபா, துவாரகமாயி போன்ற சன்னதிகள் அமையப் பெற்றுள்ளன. ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் சச்சரிதத்தில் கூறியுள்ளது போல்
பௌர்ணமி தினத்தன்று வேப்ப மரக்கிளையின் வழியாக பாபாவை தரிசனம் செய்வது ஒரு சிறந்த ஒரு பலனை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. இக்கோவிலில் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாகவே வளர்ந்து வரும் ஒரு வேப்ப மரம் இந்த தரிசனத்திற்கு இயற்கையாக அமைந்த ஒரு வரப்பிரசாதமாகும். இது தவிர ஸ்ரீ ஜெய ஆஞ்சநேயர் பிரதிஷ்டையின் போது ஹோமத்தில் தோன்றிய பக்த ஆஞ்சநேயர் மற்றும் பல அற்புதங்கள் இக்கோவில் தெய்வீக அருள் பெற்றது என்பதை உறுதி செய்கின்றன. இவ்வாலயத்திற்கு முன்னோடியாக சுமார் 12 வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் தொடங்கப்பட்ட சாயி தீபாலயா என்னும் தியான மையத்தின் மூலமாக இலவச கல்வி, உதவித்தொகை, தியான பயிற்சி, நேர்மறை எண்ணங்களின் பயன்கள் போன்ற பல சேவைகளின் மூலம் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த தியான மையத்தின் மூலமாக நன்மை அடைந்து கொண்டிருக்கும் சுமார் 300 பக்தர்களின் நன்கொடையால் இவ்வாலயம் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கட்டி முடிக்கப்பட வேண்டிய சில பகுதிகளுக்கும் ஆலயத்தின் தினப்படி பூஜைகளுக்கும் ஏழை எளியவர்களின் நலம் காக்கும் சேவை பணிகளுக்கும் அன்னதானம் மற்றும் கோவில் பராமரிப்பு போன்ற நற்பணிக்கு தேவைப்படுகின்ற சுமார் 40 லட்சம் கார்பஸ் ஃபண்ட் திரட்ட பாபா பக்தர்களை அணுகும்படி உத்தரவிட்டுள்ளார். அவர் ஆணைப்படி குறைந்தபட்சம் ரூபாய் 50,000 முழு தொகையாகவோ அல்லது தொடர்ந்து 5 வருடங்களுக்கு வருடாவருடம் குறைந்தபட்சம் 12,000 நன்கொடை அளித்து இவ்வாலயத்தின் ஆயுள் சந்தாதாரர்களாகி அதன் மூலமாக பாபாவின் அருட்பிரசாதத்தை பெற்று வளமான வாழ்வுடன் சிறப்பாக வாழ வேண்டுகிறோம். அம்மாதிரியான ஆயுள் சந்தாதாரர்களுக்கு அவர்கள் விரும்பும் வருடத்தில் ஒரு நாள் அவர்கள் சார்பாக ஆராதனை, அபிஷேகம், அலங்காரம் யாவும் பாபாவுக்கு செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். தங்களது தாராள நன்கொடையை ஓம் ஸ்ரீ சாயி தீப மங்கள ஜோதி ட்ரஸ்ட் என்ற பெயருக்கு அனுப்பி வைத்து பாபாவின் அருளாசியை அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடைக்கு 80G கீழ் வரி விலக்கு உண்டு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.